இப்ப நாங்கள் வந்து இதில வந்து இன்வாய்ஸ் அதிண்ட ஃப்ளோஸ தான் நான் செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் மன்ஸ் இந்த ஏஆர் டயக்ராம்ல பார்த்த மாரி, நான் வந்து இப்ப இதில என்ன மாரி லாஜிக்ஸ நாங்கள் ஹேண்டில் பண்ண போறோம்னு பார்ப்போம். அ இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்கள் ஒரு இன்வாய்ஸ்ன்னு போடையில, அந்த இன்வாய்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஐடி ஒன்று இருக்கும். அது ஒரு ஏஜென்ட்டா இருக்கும். என்ன தேதியில போடுறோம்ன்ட்டு இருக்கும். வேற பார்த்தீங்கன்னா, ஒரு பில்ல போடையில, அந்த பில்ல வந்து நிறைய சாமான்கள் இருக்கும். என்ன அதில ஒன் இன்வாய்ஸ் ஹேவ் மெனி ஐட்டம்ஸ். அதனால இன்வாய்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் என்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரோம். அதில வந்து அந்த இன்வாய்ஸ் ஐட்டத்தில என்ன இருக்க போகும்டா, அதில வந்து இப்ப ஒவ்வொரு ஒரு இப்ப இந்த இன்வாய்ஸுக்கு இப்ப இந்த இந்த இன்வாய்ஸ் ஐடி வந்து இங்க இதா இருக்கும். இப்ப ஆಮೇಲೆ என்ன என்ன ப்ராடக்ட் ஒரு ஐடி ஒரு இன்வாய்ஸ் ஐட்டத்துக்கு ஒரு ஐடி ஜெனரேட் ஆகுது. இப்ப இன்ன ப்ராடக்ட் இன்ன ப்ராடக்ட்டுக்கு அதான் ப்ராடக்ட் ஐடிய நாங்கள் ஃப்ரம் கீயா ப்ராடக்ட்டோட கனெக்ட் பண்றோம். இன்ன ப்ராடக்ட்ட அ எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோம். சரிதானே? மற்ற வந்து என்ன செல்லிங் பிரைஸ்ன்னும் இங்க போடுறோம். ஏனென்றா, நாங்கள் சில வேளையில மேபி அந்த நீங்க கேட்கலாம். ஏன் அந்த பிரைஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் ஆல்ரெடி இருக்கு தானே! அந்த இங்க இருக்கு தானே! ஓகே. அதுவும் இங்க ட்ரக்கா தான். அதுவும் ட்ரக்கா ஏன் நாங்க செல்லிங் பிரைஸ் இங்க கொண்டு வர மாட்டோம். இப்ப சில வழியில இப்ப பில் போட ஏதாவது இந்த காச அ டிஸ்கவுண்ட்ஸ் போட போறோமா, அது கூட்டி குறைச்சு சில ஒரு மாடிஃபிகேஷன் ஒண்ணு தேவைப்படும். அதெல்லாம் செல்லிங் பிரைஸையும் இங்க கொண்டு வரோம். மற்றது வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ப்ராடக்ட் பிரைஸ வந்து நாங்கள் வந்து அ அ அந்த கடைசியா பிரைஸஸையும் நான் அப்டேட் பண்ணுவோம்னு தான் காய்ச்சிருந்தோம். பல இப்ப நான் என்ன அ பிரைஸ் ஐடியோட தொடர்புடையது. 2 எப்படியும் அதாவது வந்து கடைசியா நான் என்ன பிரைஸ் அப்டேஷன் செஞ்சோமோ, அந்த அப்டேஷன் தான் இங்க வரும். அது அது ஆக்சுவலா அந்த லாஜிக்கெல்லாம் வந்து நாங்க ஃப்ரண்ட் எண்டால ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்ப இதுதான் இந்த லாஜிக்கா இருக்குது. இப்ப மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப இது எப்படி இது ஹேண்டில் ஆகுது? இப்ப அதோட பார்த்தீங்கன்னா, மிச்சமான இன்வாய்ஸ பார்க்கல டோட்டல் இப்ப இதெல்லாம் கூட்டிய டோட்டல் பிரைஸ் ஆக்சுவலா டோட்டலா கூட நாங்கள் பார்க்கையில சரியான பிராக்டிஸ் இப்ப என்ன இப்ப மேபி இப்ப நார்மலைசேஷன் பார்க்கையில வந்து பேசாம நாங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த நாங்கள் இப்ப இதெல்லாம் கால்குலேட் கொள்ளாம தான் இருக்கும். இப்ப கூட்டி வர தொகைய இங்க போட வேண்டியிருக்கும். இப்ப அதுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும். இப்ப அதெல்லாம் இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இது ஏபிஐ டெவலப் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கால ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவைகளும் இதில இருக்குது. என்ன பெய்டு அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் எண்டு நான் அதில ட்ராக் பண்றோம். ஸோ இதெல்லாம் இந்த இன்வாய்ஸ பார்க்கல ஒரு கால்குலேஷன் லாஜிக்ஸ்கள் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவா செய்ய வேண்டிய தேவைகளும் இருக்கு. சரி அதனால நான் பிளான் பண்ணபடி இவ்வளோ ஏபிஐஸும் போதுமோன்னு சொல்லி தெரியாது. இப்ப ஃபியூச்சர்ல மேபி சில ஏபிஐஸ் கூட போடலாம். இப்ப ஏன்னா ஏபிஐ இந்த ஸ்ட்ராங் வேல்டு இப்ப இன்வாய்ஸ்ன்ற இந்த ஸ்ட்ராங்கான அந்த இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்க மாறி மாறி வருது. பார்த்தீங்கன்னா, இப்ப டோட்டல்ஸ் சில இதெல்லாம் ஹோல்ட் பண்ண வேண்டிய சில ஒரு 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 கேஷியர் வந்து இப்ப பிழையான டோட்டல் எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடியவை எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியான ஆடிட்டிங் வேலிடேஷன்ஸ் எல்லாம் நான் செய்ய வேண்டிய தேவை எல்லாம் இதில இருக்கும். ஸோ அதுகளையும் நாங்க இதில வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. ஸோ இதான் வந்து நாங்கள் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த ஃப்ளோ. சரியானே? ஸோ அதில இப்ப எங்களுக்கு இந்த இதுக்கு ஏற்ற மாரி எங்களுக்கான அ இதுவே நாங்க ஃபர்ஸ்ட்டா இனிஷியலா செட் பண்ணிக்கிறோமான்றபடி பார்ப்போம் இந்த இன்வாய்ஸ்ல. இப்ப நீங்க பார்க்கையில இன்வாய்ஸ பத்தி பார்க்கையில உங்களுக்கு நார்மலா தெரியும். இப்ப இது வந்து இன்வாய்ஸும், இன்வாய்ஸ் ஐட்டமும் தான் மெயினா இப்ப ரிலேட் ஆகுற விஷயம். அதோட விட அந்த ப்ராடக்ட் பிரைஸ், ப்ராடக்ட்ஸ்கள் கொடி வர சான்சஸ் இருக்கு. இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா கெட்டுக்கு போவோம். கெட்ல நான் இப்ப ஒரு மொக் டேட்டா போட்டோடயே இருந்தானே, நாங்க இப்ப ட்ரை இட் அவுட் குடுத்து பார்ப்போம். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா இல்லப்பா இதில வந்து இல்ல எல்லாம் ஏரோ இஷ்யூஸ் வந்து இதில வந்திருக்கு. சரிதானே? இப்ப இன்னும் இதில இந்த இஷ்யூஸ தான் நீங்க பார்க்கணும். இப்படி எரர்ஸ் வந்தா என்ன என்ன செய்றது? ஆக்சுவலா இன்டர்னல் சர்வர் எரர்ன்னு வந்து வந்து எங்க எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன? எங்கட அ அ ஆட்டோ மேப்பர்ல வந்த ப்ராப்ளம். பாருங்க. இல்ல மேப்பிங் டைப்ஸ்ல வந்து இப்ப என்யூமரபிள் 1 சரிதானே? இப்ப இப்ப இப்படி குடுத்து போறது என்ன வருது? இப்ப மேப்பிங் டைப்ஸ்ல இப்ப இன்வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓ இப்ப இப்ப இன்வாய்ஸுக்கும் இன்வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் டிடிஓக்கும் நாங்க என்ன செய்யலையாம்? மேப் பண்ணலையாம். அந்த அப்படியான இஷ்யூஸ் வந்து இங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது கூட நல்ல ஒரு இதுதான். ஸோ வாங்க இத எப்படி நாங்க சால்வ் பண்ணலாம்ன்றபடி நாங்க பார்ப்போம். இத பார்த்தீங்களா? இப்ப இது ஆட்டோ மேப்பர் இத சால்வ் பண்ணிக்க ஆட்டோ மேப்பர் இஷ்யூவே நாங்க பார்க்கக்கூடிய மாரி இருக்கு.
இப்ப அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அத எப்படி என்ன ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். அதுல என்ன பிரச்சனை என்னன்னா, நான் வந்து இந்த ஆட்டோ மேப்பர் ப்ரொஃபைல் இருக்கு தானே, அதில மேப்பர் ஆட்டோ ப்ரொஃபைல் குடுத்துட்டாங்க. அதில வந்து நான் என்ன செய்றாங்கன்னா, இப்ப இப்ப முதல் வந்து இந்த இன்வாய்ஸுக்குரிய கோட் வந்து இல்லாம இருந்தது. சரி அதெல்லாம் அதுக்குரிய அந்த மேப்பிங்க தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ அது அந்த மேப்பிங்க செஞ்ச பிறகு இந்த கோட் வந்து ஒர்க் பண்ணுச்சு. ஸோ அதான் அந்த எரர் வந்தது. ஸோ இப்படித்தான் நாங்கள் வந்து அந்த இதுகள வந்து நான் மேப் பண்ணுவேன். நான் வந்து இப்ப இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் டிடிஓ, ரிக்வெஸ்ட் டிடிஓ போட்டிருக்கோம். இன்வாய்ஸையும் மேப் பண்ணிட்டு, இன்வாய்ஸ் ஐட்டத்தையும் இங்க நாங்க மேப் பண்ணிக்கோம். ஸோ இத போய் நான் இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த கோட் இல்லாதபடி தான் இந்த கார்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களோட ரெஸ்பான்ஸ் இப்ப நான் இப்ப வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கன்னா, இப்ப எங்களுக்கு எல்லா இன்வாய்ஸையும் நான் பார்க்குறோம். அதில தற்சமயம் என்கிட்ட வந்து ஒரு இன்வாய்ஸ் தான் இப்போ இப்போ இல்ல டேட்டா மொக் டேட்டா ஒன்று இருக்குது. இதில பாருங்க. இதில வந்து பேலோட் அது வந்து இதில வந்துட்டு இப்போ இதான் ஃபர்ஸ்ட் பில். அந்த ஐடி மற்றது டோட்டல் போட்டிருக்கிறோம். மற்ற வந்து இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இதில அ எ காட்டுது. இப்போ இதில் பாருங்களேன் ப்ராடக்ட் நேம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதுகள் வேணும்னா கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா வருது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றது வந்து பார்க்கல வேணும்னா நீங்கள் பாருங்க. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இப்போ போஸ்ட்டுக்கு போட்டு இப்போ இந்த கெட்டுக்கு போய் பார்ப்போம். கெட் சிங்கிள் இதை போவோம். இப்போ போஸ்ட் இதுக்கு பார்த்தோம்னா ஓகே நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே இந்த போஸ்ட் பண்ணிக்கல வேறுங்க. இப்போ அதுக்கும் சரி நான் மாறி வந்துட்டேன். இப்போ இன்வாய்ஸில் இருக்கிற போஸ்ட்டுக்கு போவோம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எங்கள் ஐடியா தான் இல்லை வந்து நாங்கள் ஒரு இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கல இதுதான் எங்கள் ஸ்ட்ரக்சராக இருக்குது என்ன சில வந்து பார்க்கல வந்து என்ன டேட்டில் கொடுக்க போகிறோம் அந்த ஐடி வந்து ஆட்டோ ஜெனரேட் ஆகும் எவ்வளோ பெய்டு அமௌண்ட் எவ்வளவு டோட்டலை பற்றி பார்த்தீங்க டோட்டலை பற்றி நாங்கள் நீங்கள் ஒன்றும் போடல என்ன அந்த எங்களோட ரிக்வஸ்ட் டிடிஓக்கில் வேணும் நாங்கள் அதில் கொண்டு வர பார்க்கணும் ஏன்னா எங்களோட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்வாய்ஸ் ரிக்வெஸ்ட் டிடிஓ பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் எவ்வளோ பெய்டு அமௌண்ட் எவ்வளோ இன்வாய்ஸ் ஐட்டம்னா கொடுத்துருக்கோமே ஒழிய டோட்டலை நாங்கள் இங்கே கொண்டு வர மாதிரி கொடுக்கல சரி ஸோ இப்போ அப்படின்னா இப்போ அந்த இஷ்யூவையும் நாங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற வச்சு நான் செக் பண்ணிப்பேன் ஆனால் அந்த இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ்னா முக்கியம் ஏன்னா லிஸ்ட் ஆஃப் இன்வாய்ஸ் ஐட்டத்தை நான் அதில் கொடுக்குறோம் ஆனால் அதே மாதிரி இன்வாய்ஸ் ஐட்டம் ரிக்வெஸ்ட் டிடிஓ தான் கொடுக்குறோம் இன்வாய்ஸ் ஐட்டம் ரிக்வெஸ்ட் டிடிஓ பார்த்தோம்னா இதில் வந்து பாருங்க அதில் வந்து என்ன ப்ராடக்ட் ஐடின்னா முக்கியம் என்ன ப்ராடக்ட் ப்ரைஸ் ஐடி மற்ற வந்து செல்லிங் ப்ரைஸ் அதிலேயே நாங்கள் இப்போ எல்லாம் கொடுத்துட்டு போகிறோம் இப்போ செல்லிங் ப்ரைஸ் மற்ற எவ்வளோ குவான்டிட்டின்னு அது கொடுக்குறோம் அந்த கன்செப்ட் எங்களுக்கு சரி இதில் நீங்கள் பார்க்கல நான் இதை வந்து இப்போ ரெண்டையும் பார்த்தீங்க ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் எங்களுக்கு வரும் இப்போ அவை நீங்கள் இப்போ இன்வாய்ஸ் ஐட்டத்தில் மல்டிபிள் ஐட்டம்ஸாக நாங்கள் அதில் கொடுக்கக்கூடிய மாதிரியான வகையை இங்கே இருக்குது இப்போ பாருங்க ட்ரைட் அவுட் கொடுத்தோம்னா பாருங்க டேட் இருக்கட்டும் பெய்டு அமௌண்ட் இப்போ இன்வாய்ஸ் ஐட்டத்தை ஃபில் பண்ணுவோம் இப்போ நான் 2 இது இன்வாய்ஸ் ஐட்டத்தை கொடுப்பேன் இப்போ இல்லை வந்து எங்களுக்கு இப்போ சாம்பிளாக எனக்கு இப்போ நான் இப்போ 1 அப்படி தான் கொடுக்கலாம் வேணுண்டா வந்து இப்போ ப்ரைஸ் ஐடி இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணிக்கான்னு செய்ய டேட்டா கொடுப்போம் இப்போ ஒரு டெம்பரரியான கொடுப்போம் சரி குவான்டிட்டி வந்து வேணுமெண்டா இப்போ நாங்கள் இப்போ 2 ஒன்று கொடுப்போம் அது மாதிரி இப்போ அடுத்தது இன்னும் ஒரு ப்ராடக்ட் ஐடி 2 ப்ராடக்ட் தானே வச்சுருக்கோம் 2 ப்ராடக்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து ப்ராடக்ட் ஐடி இப்போ 2 கொடுப்போம் ப்ராடக்ட் ப்ரைஸ் ஐடியும் 200 இருக்கட்டும் செல்லிங் ப்ரைஸ் வந்து 1200 அப்படின்ட்டு இருக்கட்டும் இப்போ குவான்டிட்டி நான் வேணுமெண்டா இப்போ 100 கொடுக்குறேன் சரி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ஓகே எக்ஸிக்யூட் பண்ணால் ஓகே இதில் வந்து சக்ஸஸாக வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு வேறு ரெஸ்பான்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு ID2 அது கிரியேட் ஆகிருக்கு ஆனால் பார்த்தீங்களா இப்போ இதில் வந்துட்டு ஓகே நான் பெய்ட் அமௌண்ட்டே 0 விட்டேன் அதில் 0 வந்தது இப்போ பேலன்ஸுகள் டோட்டல் எல்லாம் இப்போ டோட்டல் அதை பார்த்து நீங்கள் இப்போ அந்த இது இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் நாங்கள் டோட்டலையும் மற்ற பேலன்ஸையும் இங்கே கொடுக்குற மாதிரி இந்த ஏபிஐயில் வந்து மாடிஃபை பண்ணணும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஐட்டத்தில் வந்து எங்களுக்கு ஓகே ஆனால் இதில் வந்து ஒரு பிழையான ஒரு விஷயங்கள் கொண்டு வருது பார்த்தீங்களா இதில் ஒரு இஷ்யூ இருக்குது இன்வாய்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் என்று வருது ஆனால் இதில் இருக்கிற இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டீட்டெயில்ஸை இப்போ அங்கே எடுத்துக்கொண்டு வருவாங்க இங்கே வந்து ID2 ID3 எல்லாம் வருது
மற்ற வந்து ID4, ID5 இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய வேறு வேறு டேட்டாஸையும் இது அள்ளிக்கொண்டு வருது. ஸோ இதில் இந்த இஷ்யூ இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த இஷ்யூவை நாங்கள் ஒருக்கா இல்லை இந்த இன்வாய்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சரி, இதை கொடுத்தா பிறகு நாங்கள் இப்போ இந்த கெட் ஏபிஐ எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்ப்போம். சரி, இதில் வந்து பாக்கியில் வந்து ட்ரைட் அவுட் கொடுத்து போட்டு எக்ஸிட் பண்ணிமாண்டா இதில் என்ன வருது பார்ப்போம். இதில் வேறுங்க, இதில் வந்து எங்களுக்கு இதுக்கு ஒரு இது வருது. இப்போ இதுக்கு இதில் எங்கேயோ இஷ்யூ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்துட்டு இப்போ நிறைய டேட்டாஸ் இப்போ இதில் வந்துட்டு இப்போ 2, 3, 4 இப்போ இதில் என்ன 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 இஷ்யூஸ் நடந்திருக்குன்னு பார்த்து கவனிச்சோம்டா. இப்போ இதில் வந்து ID2, ப்ராடக்ட் ID1 இப்போ இல்லைன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ 2 தரம் இன்னும் இன்சர்ட் ஆகுது. டேட்டா வந்து 2 தரம் இன்சர்ட் ஆகுது. ஸோ இதான் அந்த இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கெட்டை இதை பார்த்தோம்னா ஒரு சிங்கிளான ஒரு இதை பார்க்கல எங்களுக்கு ட்ரைடோட கொடுத்து போட்டு நாங்கள் வந்து இப்போ 2வது இதை கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2வதுக்குரிய டேட்டா தான் வெறும். ஆனால் பாருங்க அந்த இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் மேப் ஆகலை. இதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் பார்த்தா இப்போ 1 கொடுத்தா இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கல வந்து இப்போ எங்களுக்கு வந்து இதையும் வருது. ஆனால் இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எங்களுக்கு எம்டியாக இருக்காது. ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்து இல்லை பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஸோ இப்போ இதில் இஷ்யூ வருமென்று பார்த்தீங்கன்னா இப்போ பாவம் அடுத்த வந்து இருக்க பாவம் டிலீட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே எங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து டிலீட் ஆகுது எல்லாம் பார்க்கணும் இருக்கா நாங்கள். இப்போ நீங்கள் பார்க்கல நாங்கள் ஒருக்கா இப்போ ட்ரைட்டோட கொடுத்து போட்டு 2 ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக அழிச்சு பார்ப்போம். கொடுத்து போட்டு இப்போ எக்ஸிட் பண்ணேன். சரி, இப்போ எங்களுக்கு வந்து ஓகே இது வந்து எங்களுக்கு இன்வாய்ஸ் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி விஷயம் இப்போ வருது. அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கெட்டால் போய் பார்த்துட்டு இப்போ ட்ரைட் அவுட்டை கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இப்போ ட்ரெண்டுன்னு கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த ஃபால்ஸ் மெசேஜ் வந்து வரணும். ஓகே சரி, நோ இன்வாய்ஸ் ஃபவுண்ட் வித் ஐடி இப்படி தான் வரணும். இன்வாய்ஸ் நாட் ஃபவுண்ட் கொடுத்துட்டு நோ இன்வாய்ஸ் ஃபவுண்ட் வித் ID2 இந்த மெசேஜ் வந்து வேறு நாட் ஃபவுண்ட் இது சரி. இப்போ அதுமாரி தான் ஸோ இந்த ஃப்ளோ வேறு தான் கெட்டோல் கொடுத்து பார்த்தோம்னா ட்ரைட்டோட கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு எக்ஸிட் பண்ணோம்னா இப்போ எங்களுக்கு என்ன செய்யுது. இப்போ எங்களுக்கு ஓகே இந்த டேட்டா மட்டும்தான் இப்போ எங்களுக்கு எல்லாம் வருது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ இன்வாய்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அது மாதிரி இல்லை அப்டேட்லேயும் வந்து என்னென்னா இப்போ அப்டேட்டுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோ தான். என்ன நாங்கள் வந்து இதை நாங்கள் நேராக வந்து இதை கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதை கொஞ்சம் அப்டேட் இண்டேக்கில் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இதை அப்டேட் பண்ணுற வந்து கொஞ்சம் தவிர்க்க வேணும். ஏனெண்டா இப்போ நீங்கள் என்ன பிரச்சனைனா வந்து இப்போ நீங்கள் இப்போ சில இன்வாய்ஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் இப்போ நீங்கள் மல்டிபிள் லிஸ்ட்டில் போடுறீங்க. அப்படிலாம் போடைகளை வந்து இங்கே இஷ்யூஸ் வரப்பாகும். ஆகவே இங்கே இப்படியான அப்டேட் பண்ணுற முறை வந்து இங்கே நல்லா இருக்காது. நான் முதலாக இருந்தால் பல்காக சேவ் பண்ணலாம். பிறகு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்டுகளை நாங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து அதை ஒருக்கா மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்போ பல்க் அப்டேட் வந்து இங்கே நல்லமில்லை. ஸோ அது வந்து ரெக்கமெண்டடும் இங்கே இல்லை. ஸோ இப்போ ஸோ அந்த கன்செப்டில் பாருங்கள் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கல வேணும்னா நாங்கள் இந்த டோட்டல்களில் மாத்திரமே செய்யலாம். டோட்டல் பேலன்ஸில் மாத்திரமே செய்யலாம். இப்போ இன்வாய்ஸ் ஐட்டத்தில் கொஞ்சம் கை வைக்கல கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். மற்றபடி இப்போ பிள்ளையா செய்ய விட்டோம்னா எங்களுக்கு அதில் அந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் லாஜிக்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த இஷ்யூஸில் வந்து இப்போ அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட வந்து இப்போ இந்த ஏபிஐ அனலைஸை முடிச்சு போட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து நான் இந்த பக்ஸில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போவோம். தேங்க்யூ.